வேதா கிட்ஸ் சேனல். வணக்கம் குழந்தைகளே. பழங்கள் நம் உடலுக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதை அந்த பழங்களே இன்னைக்கு நமக்கு சொல்ல போகுது. மொத்தம் 18 வகையான பழங்கள். என்ன பழங்கள் என்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு தருது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நன்னா. வாழைப்பழம் நீங்க என்ன சாப்பிட்ட உடனே உங்க உடலுக்குள்ள உடனடி சக்தி பரவுது. இப்ப நான் தசைகளுக்கு போறேன். என்னுள்ள பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால உங்க தசைகள் நல்லா வேலை செய்யும். இதோ இதயம். இதயத்தை ஆரோக்கியமா சீரா துடிக்க நான் உதவுறேன். இப்போ வயிற்றுக்குள்ள வந்தாச்சு. வயிற்றுப்போக்கு இருந்தாலும் அஜீரணம் இருந்தாலும் நான் வயிற்றை அமைதியாக்கி சுகமா இருக்க உதவுவேன். அதனால தினமும் அளவோடு வாழைப்பழம் சாப்பிட்டு சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஸ்ட்ராபெரி. உங்க உடலுக்குள்ள போய் உங்களுக்கு நல்லது செய்ய போறேன். ஏன் உள்ள இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க உடலுக்குள்ள இருக்கும் தீங்கு தரும் விஷயங்களை அழிக்குது. நான் உங்க மூளைய கூர்மையாக்குறேன். இதயத்தை பலமாகவும் சந்தோஷமாகவும் வைக்கிறேன். உங்க சருமத்தை இளமையா பிரகாசமா வைக்கிறதும் நான் தான். நாள்தோறும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா உங்க உடலும் மனசும் சூப்பரா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் அன்னாசி. இப்போ உங்க உடலுக்குள்ள வந்துட்டேன். நான் ஜீரணத்தை சூப்பரா மேம்படுத்துவேன். உங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்ல நண்பன் தான். உடல் வீக்கம் வலி எல்லாம் குறைக்க என்னோட சக்தி ரெடி. விட்டமின் சி நிறைந்த பழம் நான். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவேன். அதனால் நாள்தோறும் அளவா சாப்பிட்டால் உங்க உடல் மகிழ்ச்சியா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் தர்பூசணி. இப்போ நான் உங்க உடம்புக்குள்ள குளிர்ச்சியை கொண்டு வந்துட்டேன். என்னுள்ள நீர்ச்சத்து ரொம்ப அதிகம் இருக்கிறதால உங்க உடம்புல தண்ணி குறை வராம இருக்க நான் டிஹைட்ரேஷனை தவிர்க்க உதவுவேன். கோடை காலத்துல உடம்பு சோர்வா சூடா உணருதா? அப்போ நான் தான் சிறந்த பழம். அதனால கோடை காலத்துல தினமும் அளவோடு தர்பூசணி சாப்பிட்டு குளிர்ச்சியா ஆரோக்கியமா இருங்க. வணக்கம் குட்டீஸ், நான் தான் புளிப்பு எலுமிச்சை. இப்போ உங்க உடலுக்குள்ள வந்துட்டேன். உடலுக்குள்ள இருக்கிற கழிவுகளை நான் சுத்தமா வெளியே அனுப்புவேன். உடலை கிளீனா வைக்கிறது என்னோட வேலை. தேவையில்லாத கொழுப்பை மெதுவா குறைக்கவும் நான் உதவுவேன். அதனால உடம்பு லேசா இருக்கும். விட்டமின் சி நிறைந்த நான் உங்க சருமத்தை பிரகாசமா வைப்பேன். அழகான ஸ்கின் ரெடி. தினமும் சரியான அளவுல எலுமிச்சை பழம் சாப்பிட்டா உங்க உடல் சூப்பரா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் இனிப்பு மாம்பழம். இப்போ உங்க உடலுக்குள்ள வந்துட்டேன். உடலுக்கு உடனடி சக்தி தருவேன். சோறுலாம் பாய் பாய். நோய் எதிர்ப்பு சக்திய நான் நல்லா அதிகரிப்பேன். வைட்டமின் ஏ அதிகம் கொண்டவன் நான். கண்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன சரியான அளவுல சாப்பிட்டா உங்க உடல் சூப்பரா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் கொய்யா. என்னுள்ள விட்டமின் சி ரொம்ப அதிகம். அதனால உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நான் நல்லா அதிகரிக்கிறேன். சர்க்கரை நோயாளிகளுக்கும் நான் பாதுகாப்பான பழம். உங்க ரத்த சர்க்கரை அளவை சமநிலையிலே வச்சுக்க நான் உதவுவேன். அதனால அளவோடு கொய்யா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஆப்பிள். என்னுள்ள நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால உங்க ஜீரணம் ரொம்ப நல்லா நடக்குது. நான் உங்க இதயத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப உதவுறேன். இதயம் சீரா துடிக்க நான் நல்ல நண்பன். நீங்க என்ன தினமும் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும். அதனால தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஆரஞ்சு. என்னுள்ள விட்டமின் சி நிறைய இருக்கிறதால உங்க உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்குது. சளி காய்ச்சல் மாதிரி சின்ன நோய்கள் உங்களை எளிதா தாக்க முடியாது. இப்போ நான் உங்க தோல் பக்கம் வர்றேன். நான் உங்க தோலுக்கு இயற்கையான பிரகாசத்தை கொடுக்க உதவுறேன். தோல் ஹெல்த்தியா மின்னலோட அழகா இருக்கும். அதனால தினமும் அளவோடு ஆரஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா பிரகாசமா இருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் மாதுளை. நான் உங்கள் உடலுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறேன். உங்கள் இதயத்திற்கும் இரத்த அழுத்தத்திற்கும் நல்லது. என் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் உடலை சுத்தம் செய்கின்றன. நான் உடலுக்குள் நுழைந்து உங்கள் இரத்த நாளங்களை சுத்தம் செய்கிறேன். இப்போது ஹீமோகுளோபின் உயர்கிறது. அதனால் தினமும் அளவு மாதுளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் தான் பப்பாளி. முதல்ல வயிற்றுக்குள்ள வந்தாச்சு. என்னுள்ள இயற்கை என்ஜைம்கள் இருக்கிறதால உங்க ஜீரணம் ரொம்ப எளிதா சீரா நடக்குது. இப்போ நான் உடல் எடைக்கு உதவி செய்யறேன். உடல் எடையை சரியா கட்டுப்படுத்த நான் நல்ல நண்பன். என்னுள்ள விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைய இருக்குது. இது உங்க உடம்புக்கு சக்தியும் பாதுகாப்பும் தரும். அதனால தினமும் அளவோடு பப்பாளி சாப்பிட்டு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் சின்னதா இருந்தாலும் சக்தி நிறைந்த திராட்சை.
இரத்த ஓட்டத்தை நான் சீரா ஓட வைப்பேன். உடம்பு முழுக்க சுறுசுறுப்பா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நான் ரொம்ப நல்ல நண்பன். இதயம் ஹாப்பியா துடிக்கும். சருமத்தை இளமையா பளபளப்பா வைக்க உதவுவேன். அதுதான் என் ஸ்பெஷல். என்னை தினமும் சரியான அளவுல சாப்பிட்டா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் பச்சை பசுமையான கிவி பழம். ஜீரணத்துக்கு நான் ரொம்ப நல்ல உதவியாளர். வயிறு லேசா இருக்கும். விட்டமின் சி மிக அதிகம் கொண்டவன் நான். நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பர் ஆகும். தூக்கத்தை இயல்பா ஆழமா வர உதவுவேன். நல்ல நிம்மதி கிடைக்கும். என்னை தினமும் சரியான அளவுல சாப்பிட்டா உங்க உடம்பு நிம்மதியா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் மென்மையான பேரிக்காய். நார்ச்சத்து நிறைந்தவன் நான். வயிறு லேசா வேலை செய்ய நான் நல்ல உதவி செய்வேன். குடலை சுத்தமா வைக்க நான் ரொம்ப பயனுள்ள பழம். சர்க்கரை அளவை சமநிலையா வைக்க உதவுவேன். அதனால எல்லாருக்கும் ஏற்றது. என்ன தினமும் சரியான அளவுல சாப்பிட்டா உங்க குடலும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ஹாய் குட்டீஸ், நான் தான் செரி. உங்க உடலுக்குள் வந்து உங்களுக்கு நலமா தூங்கவும் வலி குறைவும் உதவ போறேன். உடல் வலி இருக்கா? கவலை வேண்டாம். என்னோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வலியை மெதுவா குறைக்குது. இப்போ தூக்கம் வரலையா? நான் உங்க மூளையை அமைதியா மாத்தி நல்ல தூக்கம் வர வைப்பேன். நான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த பழம். உங்க உடலை உள்ள இருந்து பாதுகாக்கிறேன். தினமும் செரி பழம் சாப்பிடு குட்டீஸ். ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்போம். வணக்கம் குட்டீஸ், நான் தான் குளிர்ச்சியான முலாம்பழம். இப்போ உங்க உடலுக்குள்ள வந்துட்டேன். நீர்ச்சத்து நிறைந்தவன்னா உங்க உடலுக்கு தேவையான தண்ணீரை நல்லா கொடுக்கறேன். வெயில் அதிகமா இருக்கா? உடம்ப குளிர்ச்சியா வைக்க நான் ரொம்ப உதவி செய்வேன். கோடை காலத்துக்கு நான் தான் பெஸ்ட் பழம். உடம்பு லேசா இருக்கும். தினமும் சரியான அளவுல முலாம்பழம் சாப்பிடுங்க. வெயிலிலும் உடம்ப ஜாலியா சமாளிக்கலாம். வணக்கம் குட்டீஸ், நான் தான் மென்மையான பீச். இப்போ உங்க உடலுக்குள்ள வந்துட்டேன். உங்க சருமம் மென்மையா பிரகாசமா இருக்க நான் ரொம்ப உதவி செய்வேன். விட்டமின் ஏ அண்ட் சி நிறைந்தவன் நான். உடலுக்கு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தருவேன். ஜீரணம் நல்லா நடக்க நான் உதவி செய்வேன். வயிறு லேசா இருக்கும். தினமும் பீச் பழம் சாப்பிட்டா உடலும் சருமமும் ஆரோக்கியமா இருக்கும். வணக்கம் குட்டீஸ், நான் தான் சின்னதா இருந்தாலும் சக்தி நிறைந்த ப்ளூபெரி. இப்போ உங்க உடலுக்குள்ள வந்துட்டேன். நினைவாற்றல நான் சூப்பரா மேம்படுத்துவேன். படிப்பு நினைவு எல்லாம் ஷார்ப் ஆகும். மூளைக்கும் இதயத்துக்கும் நான் ரொம்ப நல்ல பழம். உள்ளுக்குள்ள எல்லாம் ஹெல்த்தி. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிக அதிகம் கொண்டவன். நான் உடலை உள்ளிருந்து பாதுகாக்கிறேன். தினமும் சரியான அளவுல பழம் சாப்பிட்டா உங்க உடலும் மூளையும் சூப்பரா இருக்கும். பழங்கள் நம் உடலுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் டெய்லி 2 அல்லது 3 பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. பழங்கள் எல்லா சீசன்லேயுமே சாப்பிட்லாம். வின்டர், சம்மர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா சீசன்லேயுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் பேசுகிற வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய். தேங்க்யூ.